வணக்கம். இது அவனிவலத்தின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் உச்சத்தலைவர் குறித்து நீடிக்கும் மர்மம், வெளியான கடிதம். ஒரே இரவில் முழு ஈரானும் அழிக்கப்படும், சற்று முன் எச்சரித்த ட்ரம்ப். ஈரானுக்கு எதிரான போரில் கசிந்த அமெரிக்க திட்டம். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க காலக்கெடு விதித்த ட்ரம்ப், நிராகரித்த ஈரான். தொடர்வென விரிவான செய்திகள். உளவுத்துறை தலைவர் மஜித் காதேமி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளே காரணம் என ஈரானின் 3வது உச்சத்தலைவர் மொஸ்தபா கமேனி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் உச்சத்தலைவர் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டார் என ஏபி செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி UNN செய்தி வெளியிட்டுள்ளது. தளபதிகளின் மரணம் ஈரானிய படைகளின் சித்தாந்தத்தில் எந்தவொரு குலைவையும் ஏற்படுத்தாது, ஏனெனில் ஈரானிய படைகளின் வரிசை மிகப்பெரியது என அதில் மொஸ்தபா கமேனி குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் அதிஉயர் தலைவர் அயதுல்லா கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவரின் மகன் முஸ்தபா கமேனி ஈரானின் புதிய அதிஉயர் தலைவராக நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது. தனது தந்தைக்கு பிறகு உச்சத்தலைவராக பதவியேற்றதிலிருந்து கமேனி பொதுவெளியில் தோன்ற இல்லை. அதன் பிறகு அவர் வெளியிட்ட பல அறிக்கைகள் தேசிய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டன. ஆனால் அவர் ஊடகங்களில் தோன்றாதது அவரது உடல்நிலை மற்றும் இருப்பிடம் குறித்த வதந்திகளுக்கு வழிவகுத்தது. பதவியேற்ற சில நாட்களிலே அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் முஸ்தபா கமேனி காயமடைந்துள்ளதாகவும் அவரது முகம் சேர்ந்திருக்கக்கூடும் என்றும் நம்புவதாக அமெரிக்கா கூறியது. மொஸ்தபா கமேனி அநேகமாக இறந்திருக்கலாம் அல்லது மிக மோசமான நிலையில் இருக்கலாம், ஏனெனில் அவரை பற்றி யாரும் இதுவரை கேள்விப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே கமேனி பொதுவெளியில் தோன்றவில்லை என ஜெனீவாவிற்கான ஈரானிய ஐநா தூதர் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள போர் எச்சரிக்கைகள் வெறும் மாயை என ஈரானிய உயர்மட்ட கூட்டு இராணுவ கட்டளை பணியகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி காதம் அல்-அல்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இது குறித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அச்சுறுத்தல்கள் பிராந்தியத்தில் அமெரிக்கா சந்தித்துள்ள அவமானம் மற்றும் இழிவை ஈடு செய்யப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். புதன்கிழமை காலை 10 மணிக்குள் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் ஈரான் முழு நாடும் அழிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஒரே இரவில் ஈரானை வீழ்த்திவிட முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். ஈரானின் பாலங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை 4 மணி நேரத்துக்குள் அழிப்பதற்கான திட்டம் தயார் நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக அமெரிக்கா விதித்துள்ள காலக்கெடுவுக்குள் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் இது நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒட்டுமொத்த அழிவு நடவடிக்கையும் வெறும் 4 மணி நேர காலப்பகுதியில் அரங்கேறும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 1.5 மணித்தியாலங்கள் நீடித்த இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தில் இருந்த இராணுவ வீரரை மீட்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் அவர் விரிவாக விளக்கம் அளித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் 2வது சோதனை திட்டம் குறித்து ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்து தகவல் கசியவிட்டவரை நிர்வாகம் தேடி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். முதல் விமானப்படை வீரர் மீட்கப்பட்ட பிறகு 2வது வீரர் ஈரானில் சிக்கிக் கொண்டார் என்ற தகவலை கசியவிட்ட நபரை அடையாளம் காண அமெரிக்க அதிகாரிகள் முயன்று வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை வருவதற்கு முன்பு 2வது விமானியின் நிலை குறித்து ஈரானுக்கு தெரியாது என்றும் அது அமெரிக்க மீட்பு நடவடிக்கையை மிகவும் கடினமாக்கியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அறிக்கையை வெளியிட்ட ஊடக நிறுவனம் தகவலை கசியவிட்டவரின் அடையாளத்தை வழங்க வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்துவார்கள் என்றும் கூறியுள்ளார். நாங்கள் அதை கண்டுபிடித்து விடுவோம் என்று நினைக்கின்றோம், ஏனென்றால் அதை வெளியிட்ட ஊடக நிறுவனத்திடம் நாங்கள் சென்று தேசிய பாதுகாப்பு தகவலை கொடுங்கள் அல்லது சிறைக்கு செல்லுங்கள் என்று கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அனைத்து கப்பல் போக்குவரத்துக்காக ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு காலக்கெடு விதித்தார். இதை செய்ய தவறினால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களை அழிக்கப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்த இறுதி எச்சரிக்கையை ஈரான் ஏளனம் செய்ததுடன் முட்டாள்தனமானது என கூறி நிராகரித்தது. ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கைக்கான காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் போர் நிறுத்த முன்மொழிவை நிராகரிப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த பதிலை முக்கிய மஸ்ஜிதான பாகிஸ்தான் மூலம் ஈரான் தெரிவித்துள்ளதாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இதுகுறித்து எகிப்தில் உள்ள ஈரான் தூதரகத்தின் தலைவர் மொஸ்தபா பெர்டோசிபூர் கூறுகையில், நாங்கள் வெறுமனே ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மீண்டும் நாங்கள் தாக்கப்பட மாட்டோம் என்ற உத்தரவாதங்களுடன் மட்டுமே போர் முடிவுக்கு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அவனிவலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.